அங்க எப்படி பால் கண்ணனு காட்டுறேன். நான் அடுக்கு செட்ல தண்ணி எடுத்துக்கினேன். மாட்டாண்ட போய் சுத்தி சுத்தி வரேன். மாட்டை சுத்தி வந்து மாட்டுக்கு பின்னால போய் பார்த்துட்டு அள்ளி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்ணகி பிறந்த நாடு, காவியங்கள் பல படித்த நாடு. அப்படி கண்ணாடிய ஒரு பகுதியான விஜயவிநாயகருக்கு மகனாக பிறந்து சிறப்போடு வாழ்கிறேன். நானும் அயலாடு சென்றேன், பட்டப்படிப்பில் முடித்து விட்டேன்.
என்னுடைய அண்ணனை பார்த்திருந்தாலும் காவல் கேட்டா பால் கறக்க போன பாவம் இந்த மாதிரி ஆயி போச்சு. எங்க வீட்டுல ஒரு பசுமாடு ஒண்ணுக்குதுமா. அந்த பசுமாடு கண்ணுக்குட்டி இல்லாத பால் கறக்குது. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. பால் கற வர நேரம் ஆயி போச்சு. போய் பால் கறந்து ஊத்துறாங்க. நான் முன்ன பின்ன பால் கறக்கலமா. எப்படிதான் பால் கறக்குறாங்கன்னு பார்த்தது கூட இல்ல. நான் போய் அடுக்கு செட்டுல தண்ணி எடுத்துக்கினேன். மாட்டாண்ட போய் சுத்தி சுத்தி வர முன்ன பின்ன பால் கறக்கலையே. நின்னுக்கிட்டு கறக்கத்தா உக்காந்துக்கிட்டு கறக்கத்தா பத்துக்கிட்டு எப்படிமா பாலை கறப்பேன். இதாவது வாயை போட்டு உரிச்சிட்டான். இந்த வாயை போட்டு உரிச்சா அந்த பாலை யாருமா வாங்கி குடிப்பாங்க? நான் மகளிருக்கு இவ்வளவு லோனு வாங்கி வாங்கணுமா மாட்டேன். ஆம்பளை நம்பி யாருமா இப்ப லோனு தரான்? பெண்களுக்கு தாமா முதலிடம். 20 பேர் சேர்ந்து ஒரு குழு ஏற்பாடு பண்றாங்க. முதல்ல 20,000 வாங்கி தராங்க. கரெக்டா கட்டினாக்கா 30,000 வாங்கி தராங்க. அப்புறம் 50,000 வாங்கி தராங்க. அவங்க 50,000 கொடுக்கறது போதும். கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அந்த 19 பேரும் ஒண்ணு சேர்ந்து வந்து ஊட்டாட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. அன்னைக்கு ஆம்பியா முண்டாட்டு 2 பேரும் சிங்கன்னு வந்தீங்களா பணம் வாங்க? ஏன் கட்டின அறிவு இல்ல? செலுமுத்தா அறக்கும். இந்த பாய்ப்பு பாய்க்கிறது கூட இவங்க செத்து புள்ள. நீ செத்து புட்டா கூட லோனை தள்ளுபடி பண்ணிடல. அந்த 19 பேர் வாயில என்னென்ன வச்சு ஆளுக்கு ஒண்ணு கேக்குறாங்க. அந்த 50,000 வாங்கி நேரா மானாமதி சந்தைக்கு போனேன். என்ன தருவுக்காரு பார்த்தாரு. வா ஆட்டுக்காரு என்னப்பா தூரம் வந்துக்கிறேன்னு கேட்டாரு. ஒரு மாடு ஒண்ணு ஓடுமான்னு கேட்டேன். பாப்பா நான் வாங்கி தரேன் நீ இட்டுக்குன்னு போன. அவன் 2 வேளை பாறை மடி கட்டி போன காசுல அடிச்சு ஓட்டியாந்துக்கிறாமா. பாகத்துக்கு மடிக்கு அழு பெருசாகுது. இது காலையில 5 கறக்குண்டா. இது போயிதுக்கா 70,000 ரூபாய்ண்டா. 70,000 ரூபாய்ண்டா. அது எங்கம்மா 70,000 ரூபாய்? காலையில 1 லிட்டர் கறக்குது. போயிதுக்கா 500 பால் தாமா கறக்குது. அதை என் தலையில கட்டி 50,000 அவர் வாங்கிட்டு போட்டாரு. அவரு போனா போட்டோம். நீ தான் மாடு. ஏமா ஒரு பேச்சுக்கு சொல்றமா? ஏமா ஒரு பேச்சுக்கு சொல்றமா? அங்க எப்படி பால் கண்ணனு காட்டுறேன். நான் அடுக்கு செட்டுல தண்ணி எடுத்துக்கினேன். மாட்டாண்ட போய் சுத்தி சுத்தி வரேன். மாட்டை சுத்தி வந்து மாட்டுக்கு பின்னால போய் வச்சுட்டு அள்ளி அடுக்கு தட்டுல தண்ணி மாடியில அடிச்ச பாவம். அந்த மாடு விட்டு ஒரு மாடு. நான் ஒரு பக்கம் அடுக்கு தட்டி ஒரு பக்கம் மூளைக்கு விட்டு கிடக்கிறோம். அன்னைக்கு இறங்குறது தாமா இது. அன்னைக்குல இருந்து காலை சேர வச்சு நடக்க முடியல. காலை கடனை சாயங்கால கடனை முடிக்க முடியல.
நான் நடு ஏரிக்கு போறதாங்க. அங்க போனா தான் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் போய் அவசரமா உக்காரலான்னு உக்காந்தா எனக்கு முன்ன இதான் உக்கார்த்து. என்னால ஒண்ணுமே முடியலமா. பஸ்ல ஏறினா நிக்க முடியுதா? சரியான கூட்டம் ஏறாங்க. நான் போய் கம்பி குச்சி நின்னுக்கிட்டு வரேன். டிரைவர் நல்லா ஓட்டிக்கிட்டு வராரு. வேகத்தடை வந்தா டிரைவர் பிரேக் அடிக்கிறாரு. நான் எதிர்க்கிற ஆளு மேல போய் முற்று தாக்குது. எதிரில் இருக்கிறவங்க என்ன பார்த்து கேக்குறாங்க, மலை மோடு மாரி எத்தாந்து முற்றுறியே, நீ வயிற்றுக்கு என்னடா துண்டு ஜெல்மெடுப்பு? இந்த ஜெலுமத்தை வச்சிருக்கூடாது. அது நேரா காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போன உடனே எம்டிஎஸ் வார்டுல சேர்த்துட்டாங்க. அந்த வார்டுல சேர்த்த உடனே டாக்டர் எல்லாம் ஓடியாடுறாங்க. என் பெட்டை சுத்தி சுத்தி வந்து ஆலோசனை பண்றாங்க. நம்ம படிச்ச புஸ்தகத்துல கூட இல்லையப்பா, நீனா மலைமோடு மேரிக்குது, இத வெட்டி எடுக்குத்தா அரைச்சி எடுக்குத்தா இல்ல ஓர மரம் கேக்குத்தானு தெரியல. இந்த பேஷண்ட வீட்டுக்கு அனுப்பு. அடுத்த வாரம் மெட்ராஸ்ல இருந்து பெரிய டாக்டர் வராரு. அவர் வந்த பிறகு ஆலோசனை மீட்டிங் போட்டு ஆபரேஷன் பண்ணலான்னு துரத்திட்டாங்க. எங்க ஊர் எங்க தெருவுல கட்சி ஆகுது. வெடிக்கலாம் டீ கடைக்கு போலான்னு எழுந்து நடந்து வருவேன். எங்க தெருவுல இருக்கிற தாய்மாருக்கு வாசல்ல சாணம் தெளிப்பாங்க. என்னை பார்த்த உடனே அண்ணன் கூட தெருவுல வச்சு என்னை திட்டிக்கினே வீட்டுக்குள்ள நல்லவனெல்லாம் நாள் வந்து வாரிக்கின்னு போதே. காலங்காத்தால அண்ணன் கூட மாதிரி ஆட்டிக்கின்னு தெரு வாழ்ந்துக்கின்னு வரானு. இவனை தூக்கின்னு போலியே, அந்த பாவி இவன் மண்டை ஓலை எங்க வச்சுக்கிறானோ அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்கம்மா. இந்த ஜெலுமத்தை வச்சிருக்க கூடாது அப்படின்னு போன வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணிக்கெல்லாம் கரண்ட் கம்பத்துல ஏறி மைன் ஒயரை புடிச்சமா. 9 மணிக்கு ஏறி புடிச்சவன் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஒயரை புடிச்சு தொங்கி நிக்கிறோமா. அன்னைக்கு தான் சடோனம்மா. என்னடா கரண்ட்ல கை வச்சா கூட உயிர் போலியே. அவனு கவுரு எடுத்துன்னு போய் மரத்துல சுருக்கு போட்டு மரத்த மாலை ஏறி கைத்துல சுருக்கு மாட்டிக்கின்னு மரத்த மாலை இருந்து குச்சிட்டுமா. ஏமா களை ஒச்சுக்கிச்சுமா, அது முருங்க களை பழகுதுமா. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. வெடிக்காலம் 5 மணிக்கெல்லாம் போய் கறிக்கடையால போய் நிக்கலான்னு பாய் மசதிக்கு போய் வருவாரு. போய் வந்த உடனே எடுத்துக்குவாரு, கத்தி எடுத்துக்குவாரு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹ்ஜி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். அவரை அர்த்தம் என்ன காக்காய்க்கு போட்டுருவாரு. என் வார்த்தை தீர்த்து வச்சிருவார். வாய் தீர்த்துருவாரு. ஆமா ஆமா தெரியாது. ஆமா ஆமா பார்க்கலாம்.
நாட்டு காவல்காரங்க ஏண்டா என் தங்கச்சி இவர் வந்து பத்தாது அவங்க அக்கா வரணும் அவங்க பாப்பா வரணுமா போறியா நீங்க பாப்பா போறியா நீ 7 லட்சத்துல ஒரு பாப்பா வச்சிருக்காங்களா என்ன வரும்போது ரொம்ப சந்தோஷமா நம்ம அரசு சைலண்ட் நம்ம அரசாங்கம் முறை செய்து காப்பாற்ற மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஒரு நாட்டு மன்னன் அவன் நாட்டு மக்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் நீதியோடு நேர்மையோடு ஆட்சி செய்தால் அவன் தெய்வத்துக்கு சமமாக போற்றப்படுவார்கள். தாய் நாட்டில் எந்தவித குறையும் கிடையாது. சந்தேகமா அப்படியா? ஆவின் பழக்கம் அமல பழக்கம் என்ன வித்தியாசம்? பால் என்ன அனைத்துமே வெண்மையா தான் இருக்கு. எந்த வித்தியாசம் இருக்காது. பால் என்றா வெண்மையா தான் இருக்கும். எப்படி சொல்லு பாப்போம். நான் சொல்றேன். ஆவின் பால் பாக்கெட்ல இருக்கும். அமலா பால் மும்மா ஜாக்கெட்ல இருக்கும். ஒரு பொண்ணு நடுவாட்ல சுத்தி போட்டுக்குது. கொலை பண்ணிட்டாங்க. பொண்ணோட பாடி எங்க இருக்கு? கொலை செய்யப்பட்ட பெண்ணோட பாடி கொலை செய்யப்பட்டிருந்ததா இருக்கணும். ஒருவேளை போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிடல் எடுத்து போயிருப்பாங்க. நீ ஒரு நாள் வீட்டுக்கு எடுத்து போயிருப்பாங்கடா. தெரியுமா தெரியாதா? இதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளவு. அந்த பொண்ணோட பாடி எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? ஜாக்கெட் உள்ளதா தான் இருக்கும். சரியா? கொஞ்ச நாளைக்கு நீ ஓடுறியமா? அந்த கூட்டோட பார்த்து ஒரு 4-5 பொம்பளைங்க கும்பலா பேசிட்டு இருந்தது. என்ன பேசுறாங்க? என்னடா பேசுறாங்க? நேரா பண்ணுங்க. சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். என்னடா கேளுனா? இல்ல உன்ன ஒரு கேள்வி ஒன்னு கேக்குறேன். உன்ன கேக்குறாங்க? ஆமா. அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு போடா. சரி. நீ நாளைக்கு தாங்கற ஒத்துறேன்னா. சரி நீ என்ன சொன்ன? என்னடா கேள்வி கேக்குறேன்னா? அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு திருமணம் நடக்குது. ஓராண்டு காலம் நல்ல வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருவரும் நல்ல வாழ்றாங்க. ஒரு ஆண்டு முடிந்த உடனே ஆம்பளைக்கு உடம்பு சரியில்லை. பொம்பளைக்கு வந்து ஆசை வந்து என்ன ஆசை? இந்த ஊரை சுத்தி பார்க்கணும். சரி. பொண்டாட்டி ஆசை தீர்த்துக்கிட்டு கணவர் கடமை. ஆமா. சைலண்ட் சைலண்ட். ஆனா கணவன் தான் உடம்பு சரியில்லை. நம்ம சுத்தி பார்க்கறது முடியல. நம்ம தம்பி கூட போய் வந்தோம். அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மைதுன்னு
ஆமா மைத்துனே வாங்கள் இருவரும் சென்று இந்த ஊரை சுத்தி பார்க்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இருவரும் ஊரை சுத்தி பாக்குறாங்க. சரி சுத்தி பார்க்கற நேரத்துல ஊருக்கு ஒதுக்கு போறோமா அழகான தாமரை குளம் ஒண்ணு இருக்குது. அப்படியா? ஆமா அந்த தாமரை குளத்துல தாமரை பூ பூத்து குலுங்குது. சரி அன்னியாகப்பட்டவங்க அந்த தாமரை பூ மேல ஆசை வந்து ஆசை பண்றாங்க. அன்னி கடைக்கு தீங்கிறது யாரு? மைத்துனர். மைத்துனர். ஆமா மைத்துனரே எனக்கு அந்த தாமரை பூ வேண்டும் கேக்குறாங்க. அப்படி கேக்குறாங்க. மைத்துனர் வேகமா போறான். பறிக்க போறாங்க. அந்த குளத்திலே இறங்குறான். அவன் வீர ஸ்டேஜாவது உடையறான். அப்படியா? மைத்து உடையறாப்ல. ஆனாலும் அன்னிக்கு அந்த தாமரை பூ முட்டி ஆசை போல அன்னியும் போறாங்க. சரி தாமரை பூ பறிக்கிறாங்க. அந்த குளத்திலே விழுந்துறாங்க. அச்சச்சோ உயிருக்கும் போறாரா. அவ மைத்துனர் காப்பாத்து போற அன்னி விட்டுட்டாங்க காப்பாத்துறாங்க. சரி இவன் என்ன கேள்வி கேட்டான்? யார் அண்ணி? அண்ணி மைத்துனரே நீ என்னை காப்பாத்துனா உன் அண்ணன் என்னை கை பிடிக்காதே என்னை பிடிச்சி நீ தூக்கணும்னு. அம்மாடி அவன் எங்க பிடிச்சி தூக்கிருப்பான்? எங்க புடிச்சு தூக்கிருப்பான் கேளு. அவன் எங்கதான் பிடிச்சி தூக்கிருப்பான் கேட்கணும். அதே யோசிலே நான் போனேன். அதுல இருந்து ஒரு மனைவி மேல கணவன் கைப்பட என்னோட இருக்கா? அதான் கேக்குறப்பா. ஏன்னா என் வயசு கம்மியா உனக்கு வயசு அதிகம் அது கேட்கணும் நான். அண்ணா அவன் எங்கடா புடிச்சு தூக்கிருப்பான்? அவன் எங்க பிடிச்சி தூக்கிருப்பான்? இங்க பிடிச்சி தான் தூக்கி. கேள்வி கேளுங்க கேள்வி. ஐயா தாய் நமக்கு காத்து யாரு
அவனை என்ன அடிக்கிறாங்க? ஏய், தாயே தெய்வமே என் பிள்ளைங்க வணங்குறாங்க. என்ன சாமி கும்பிடுங்க? சரண ஐயா பாட சொல்லு. ஐயப்பனை என்ன மாசம் கும்பிடுவாங்க? இதான் அமைதியா? புரட்டாசி மாசமா இது? என்ன பாடுறா? ஐப்பசி மாசமா? ஏய், மூதாரி. அந்த ஊரை விட்டு போகணும் இல்ல தட்டு கொடுத்து புண்ணியது பார்க்க எனக்கு தொடர்பு எந்த மாசம் ஜோதி காட்டுவாங்க கேக்குற என்ன பேசுகிற? இந்த மாசம் இல்ல மார்கழி கடைசியா ஜோதி. ஆமா. ஜோதி பார்க்கணும்னு ஆசை இருந்தா என் கூட வா, நாளைக்கு நான் காட்டுறேன். ஏய், என் மகன் வந்திருக்கா, சந்தோஷமா இருக்கணும். நாட்டியங்களை ஏற்பாடு செய்ய